நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் அடுப்பு வச்சுருக்கேன். அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு அதை க்ளீன் பண்ணோன்னா அது வரவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி கீழே பிடிச்ச மாதிரி இருக்குது. அடிக்கடி தூக்கிட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக ஒரு ஐடியா பண்ணி 4 வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கிட்டேன். அதை ஒட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு டேப்பு வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூடியோட ஒரு சைடை வந்து நல்லா ஒட்டி விட்டுக்கிட்டேன். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்போட கால்களில் வந்து ஒட்டி விட்டுட்டேன். 4 கால்களில் ஒட்டி விட்டு அதை தள்ளி பார்த்தேன். எனக்கு இதுக்கு ஈஸியாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்லேயும் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து ஹைட்டும் வந்து கொஞ்சம் கேப்பும் வந்து நிறைய கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. கீழே ஏதாவது வைக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து டிப் நம்பர் 2, நம்ம வந்து மிளகாப்பொடி வந்து நார்மலாக வச்சுருப்போம் பாட்டிலில். அதோட கலர் வந்து சீக்கிரம் மாறிடும். அதோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு வடை சட்டியில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துக்கங்க. கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அந்த கல்லுப்பை வந்து கீழே வந்து போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மிளகாப்பொடியை வந்து போட்டு விட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. மிளகாப்பொடி தீர்ற வரைக்கும் அதே கலர்லே இருக்கும். அதே மாதிரி அந்த மிளகாப்பொடி தீர்ற வரைக்கும் அந்த காரமும் குறையாது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, கொத்தமல்லி தலையை வந்து நம்ம நார்மலாக வந்து கிள்ளி டப்பாவில் வந்து வச்சுருப்போம். அந்த டப்பாவில் வைக்க போகும்போது அந்த கொத்தமல்லி தலை பாருங்கள், நான் இது வந்து வச்சு ஒரு 2 or 3 days தான் ஆச்சு. அதுக்குள்ளே தண்ணி பட்டு அது அம்முட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படி வைக்கிறதுனால எனக்கு வந்து சீக்கிரம் அழுகி போயிடுது. அதனால் வந்து நான் இப்போ வந்து கேரி பேக்கில் வைக்கிறேன். கேரி பேக்கில் வச்சு லைட்டாக வாடினாலும் ஆனால் அது அழுக மாட்டேங்குது. கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாரத்துக்கே வந்து அது நல்லா தாங்குது. அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் பாட்டில். அந்த பாட்டிலை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து சால்ட் உப்பை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கொத்தமல்லி தழை இருக்குல்ல பார்த்திங்களா, அந்த காம்போடு சேர்த்து அதில் வந்து உள்ளே நுழைச்சி விட்ருங்க. உள்ளே நுழைச்சி விட்டிங்கன்னா அது ஒரு வாரம் ஆனாலும் நீங்கள் வெளியில் வச்சாலுமே வந்து அது கெட்டு போகிறதில்ல. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த டிப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 5, இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மஞ்சள்னு ஆயிரும். அது வந்து அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா உருளைக்கிழங்கை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக சால்ட் உப்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ண பீசஸை வந்து அதில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் எப்போ சமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நாளைக்கு காலையில் சமைக்கணும்னு நினச்சாலும் பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஒன்றுமே ஆகாது, மஞ்சள்னு ஆகாது. நீங்கள் எப்படி கட் பண்ணிங்களோ அது மாதிரியே இருக்கும். நீங்கள் வேணுங்கிறப்ப எடுத்து சமைச்சிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா குழந்தைய வர்றதுக்குள்ளே இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்தோடனே ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதுவும் செஞ்சு கொடுத்துக்கலாம். டிப் நம்பர் 6, இப்போ வந்து என்கிட்ட வந்து ப்ரீத்தி மிக்ஸி இருக்குது. இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரப்பர் மாதிரி இருக்குது. இந்த ரப்பர் இருக்கனால கீழே வச்சா ரப்பர் வந்து பிடிச்சிக்குது, எடுக்கிறதுக்கும் வரமாட்டேங்குது. இதனால் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதுமாதிரி கீழே ஒட்டிக்குது அந்த ரப்பர். எடுக்க போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா டபுள் சைடு டேப் எடுத்துக்கிட்டு அதை வந்து வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து ஒட்டிக்கிட்டேன். ஒரு சைடு ஒட்டிக்கிட்டு ஒரு சைடு வந்து மிக்ஸியோட அந்த ரப்பரில் ஒட்டிக்கிட்டேன். ஒட்டினால எனக்கு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் ஹைட் கிடைச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி அதை நகர்த்தி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த மிக்சியில் இந்த ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் முட்டை ஓடெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த முட்டை ஓடை நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி அதை வந்து பூச்செடிகளுக்கு போட்டால் பூச்செடியெல்லாம் வந்து நல்லா வளரும்னு வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். அது மாதிரி நான் வந்து முட்டை ஓடெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நல்லா அரைச்சி போட்டுட்ருக்கேன். அது போட்டனால எனக்கு வந்து பூச்செடியில் வந்து நிறைய மொக்கு வந்திருக்கு. 2-3 மொக்கு எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. இது வந்து நான் வெளியில் போய் எனக்கு
அதோட உரம் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி போட்டதுலேருந்து எனக்கு பூச்செடி நல்லாவே வளருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை எக்ஸ்பிரியான மாத்திரையும் வந்து நசுக்கி போட்டால் நல்லா வளரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் தான் நான் ட்ரை பண்ணேன். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது அரைக்கிறதுனால என்னென்னா நம்ம மிக்சியும் வந்து சுத்தமாகுது, நல்லா பளிச்சுன்னு ஆகுது மிக்சி. அதே மாதிரி அதோட பிளேடும் வந்து நல்லா கூர்மையாக இருக்குது. இதுக்கு ஸ்பூன் வந்து போடுறதுக்காக நம்ம கடைகளில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூனு, அந்த ஸ்பூனை வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஸ்பூன் இருந்தால் டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி போடுவேன்னு காட்டுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு அதை அப்படியே கொண்டு போய் அந்த பூச்செடியில் வந்து ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டேன்னா பூச்செடி நல்லா வளருது. பாருங்கள் ஒரு 3 மொக்கு விட்டுருக்குது. அதில் வாங்கினதுலேருந்து மொக்கே விடலை. இப்போ தான் வந்து இந்த ட்ரை பண்ணதுலேருந்து மொக்கு விட்டுருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பூச்செடி இது மாதிரி செடிகள் இருந்தால் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.